இருக்கணும். ஆனா உங்களுக்கு காலிங் தானே போகுது. ரிங்கிங் ஆனாதானே அச்சா. அவங்க நெட்ல ஆனல் இல்லையா? இல்ல நெட்ல ஆன்ல தான் வச்சிருப்பாங்க. ஆள் ம். எங்கேயோ இருப்பாங்க, போன் எங்கேயோ இருந்திருக்கும். அவங்க வேற போனே சுத்தமா பார்க்க மாட்றாங்க. ம். நானே சுத்தம் என்னடா அது. சரி ஓகே பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் அவங்க பார்த்துக்கிட்டோம். ம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இதுக்கு வந்து டெஸ்ட் கிளாஸ் எழுத போறோம். ஓகேங்களா? ம். டெஸ்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, முதல்ல இங்க நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம யூஸ்வலா கிரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, மெயின்னு ஒன்று வந்திருக்கா? ஆமா. சோர்ஸ்குள்ளார மெயின்னு ஒன்று இருக்கு, டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ம். மெயினுங்கிறதுல தான் நம்மளுடைய மெயின் கோட்லாம் எழுதியிருக்கோம். ம். இதுக்கான டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து இதுக்குள்ளார எழுதணும், டெஸ்ட் ஃபோல்டர் உள்ளார எழுதணும். அது ஓகே. என்ன டெஸ்ட், அது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன். இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த கால்குலேட்டருங்கிறதுக்கு நான் டெஸ்ட் எழுத போறேன்னு வச்சுங்களேன். அது எப்படி எழுதணும்னா, இன்டெலிஜென்ட்ல வந்து கமாண்ட் ஷிஃப்ட் டி பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும், ம். கிரியேட் நியூ டெஸ்ட். அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஜே யூனிட் 5, ஜே யூனிட் அப்படிங்கிறது தான் டெஸ்டிங் லைப்ரரி. ஓகே. இது எதுக்கு, இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு வச்சுங்களேன். என்னன்னா கமாண்டு ஷிஃப்ட் டி. ஷிஃப்ட் டி. ஆமா. ம். இப்படி கண்டிப்பா இது இப்படிதான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் காரணம் கிடையாது. அப்ப எதுக்கு இது யூஸ் பண்ணணும்னா, இப்போ இது எங்க இருக்கு, இந்த கால்குலேட்டருங்கிறது எங்க இருக்கு, மெயின் உள்ளார ஜாவா உள்ளார இந்த பெரிய பேக்கேஜ் உள்ளார இந்த சர்வீஸ் உள்ளார கரெக்டா இங்க இருக்கா? இப்போ டெஸ்ட் ம். போதும் அதே மாதிரியான ஒரு பாத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணி அது உள்ளார தான் போய் டெஸ்ட் எழுதணும். ம். அவங்கள காட்டுறாருங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. இப்போ இங்க போய் பாத்தீங்கன்னா இதை பாருங்க, இதே ஜாவா டெஸ்ட். இப்போ மெயினுக்கு பதிலாக இங்கே டெஸ்ட்னு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒன்று தான். ஜாவா காம் சிகார் தமிழ் ஸ்கூல், அதுக்குள்ளார சர்வீஸ், அதுக்குள்ளார கால்குலேட்டரா. அதே மாதிரி இங்கே காம் சிகார் தமிழ் ஸ்கூல் சர்வீஸ், அதுக்குள்ளார கால்குலேட்டர் டெஸ்ட். இது எதுவுமே நான் கிரியேட் பண்ணல, இந்த சர்வீஸுங்கிற ஃபோல்டரையோ இதையோ. நான் அந்த கமாண்ட் ஷிஃப்ட் டீன்னு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. அது வந்து இன்டெலிஜேவே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குற வேலை. அப்படி இல்லைனா இது எல்லாத்தையும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார வந்து இந்த பேரை வந்து கால்குலேட்டர் டெஸ்ட்னு வச்சு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப அதுவே வச்சுக்கிச்சா கால்குலேட்டர் டெஸ்ட் எல்லாமே? ஆமா அதுவே தான் வச்சுக்கிச்சு. ஓகே. அதை உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாரு. இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இங்க எதுவுமே இல்லை, கவுன் சிகார் மட்டும்தான் இருக்கு. ம். இப்போ கால்குலேட்டர் உள்ள இருந்து கமாண்ட் ஷிஃப்ட் டீயை கொடுத்தா ம். இது வந்து. கிளாஸ் நேம் வந்து கால்குலேட்டர் டெஸ்ட் நேம் வச்சு ம். நான் அப்படியே வச்சுக்கேன். ம். டெஸ்டினேஷன் பேக்கேஜ், அதாவது எந்த இடத்துல கிரியேட் பண்ணணும்னு கேக்குது. ம். ம். அதுவே எனக்கு சஜஸ்ட் பண்ணுது, காம் சிகார் தமிழ் ஸ்கூல்ல சர்வீஸ்ங்கிற பேக்கேஜ் உள்ளார போட்டுக்கிட்டீங்களான்னு கேக்குது. ம். எனக்கு வேணும்னா நான் வேற பேக்கேஜ் செலக்ட் பண்ணி எடுக்கலாம், ஆனா எனக்கு இந்த பேக்கேஜ் தான் இங்கே தான் வேணுமே. ஓகே. பை டிஃபால்ட்டாக ஏதாவது செட்டப் மெத்தட்லாம் வேணுமான்னு கேட்குது, அதெல்லாம் இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல. டெஸ்ட் மெத்தட் ஆட் பண்ணுவான்னு கேட்குது, ஆடுக்கும் சப்ட்ராக்ட்டுக்கும் பண்ணுன்னு சொல்கிறேன். ம். அதான் இப்படி பண்ணா இதுவே ஒன்று பண்ணி கொடுத்துரும். டெஸ்ட்னு போட்டு. இப்போ டெஸ்ட்னு கொடுத்துருச்சு, இதுவே @டெஸ்ட்னு ஒரு அனோடேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சா. இந்த ம். மாதிரி போட்டால் இது ஒரு டெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கான ஆப்ஜெக்டை செட் பண்ணணும். இப்போ இந்த டெஸ்ட் கிளாஸ், அதாவது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அந்த கால்குலேட்டரை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதுக்கு 5 3 இன்புட்டாக கொடுக்குறேன். 5 3 இன்புட்டாக கொடுத்தா எனக்கு ரிசல்ட் என்னன்னு வரணும், 8ன்னு வந்துருக்கணும். அதை தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன். அசட் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் வந்து 8ன்னு வந்திருக்கா, ம். எக்ஸ்பெக்டட் வந்து 8, ம். இது என்னது ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த கீ. இந்த அசட் ஈக்குவல்ஸில் ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், ஒன்று எக்ஸ்பெக்டட், இன்னொன்று ஆக்சுவல். எக்ஸ்பெக்டட் வந்து நான் 8 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் ஆக்சுவல் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ரிசல்ட். ம். இதுக்கு பேர் யூனிட் டெஸ்ட். இப்போ யூனிட் டெஸ்ட்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணிட்டோம். ம். அப்போ அதே மாதிரி சப்ட்ராக்ட், அதையும் டெஸ்ட் பண்ணு. ஆமா ம். சப்ட்ராக்டையும் இப்போ டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரன் பண்ணணும்னா மொத்தமாக ரன் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி ரன் பண்ணால் இதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் ரன் ஆகும்.
ம். ம். டெஸ்ட்டை மட்டும் ரன் பண்ணி பார்க்கணும், இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும்னா இங்கே கரெக்டாக பண்ணி பார்த்துக்கலாம். ம். ம். ஃபெயில் ஆயிடுச்சு. டெஸ்ட் ஃபெயில்டா. ஆக்சுவல் பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்டட் 8 தான், ஆனால் ஆக்சுவல் ம். 15 அப்படின்னு காட்டுது. ஏன் 15ன்னு காட்டுதுன்னா நீங்க அங்க இது போட்டீங்க. மல்டிப்ளிகேஷனை போட்டேன். ம். இது நம்ம ஏதாவது பண்ணும்போது தெரியாதனமா அப்படி தப்பு தப்பா எங்கன்னா பண்ணி விட்டோம்னா, ஏன்னா இது இப்படி இப்படி இருக்காது. ரியல் டைம்லாம் கோட் பார்த்தீங்கன்னா ம். ரியல் டைம் கோட்லாம் இவ்வளோ கிளாஸஸ் இருக்கும், இவ்வளோ இது இருக்கும். இதில் வந்து யார் யார் எது இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ம். இதுங்களா இப்போ வந்து ஆம், ஏதாவது ஒரு சர்வீஸ் கிளாஸ் போய் பார்க்கலான்னு பார்த்தா, எந்த சர்வீஸ் கிளாஸ் போய் பார்த்தாலும் ஒரு 1000 லைன் ஆஃப் கோடாச்சும் இருக்கும். ம். ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 954 லைன் இருக்குது. இவ்வளோ கொச்ச கொச்ச கோடு இருக்குது. இப்போ இதில் நான் ஏதாவது ஒன்று மாத்துறேன், இதெல்லாம் எனக்கு யார் பண்ணாங்க என்ன பண்ணிடுறாங்கன்னே தெரியாது. ஆனால் எனக்கு பக்குன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தருவாங்க. ம். ம். இப்போ இதில் நான் ஏதாவது ஒரு பக்கை போய் ஃபிக்ஸ் பண்ண போய் மாத்துறேன்னு வச்சுங்களேன், இதை நான் மாத்துறதுனால வேற ஏதாவது இப்போ அடி வாங்கிருச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்? ம். ம். அப்போ இதை ஏற்கனவே இதுக்கு யாராவது அவங்க டெஸ்ட் எழுதி வச்சிருக்கணும். அவங்க என்ன நினைச்சு எழுதுறாங்கன்னா, இப்போ இது இப்படிதான் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க டெஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க. ம். அப்போ அவங்க அப்படி எழுதும்போது நான் போய் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றேன் அது மேல அப்படின்னும் போது என்னோட சேஞ்ச் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை எதையும் பிரேக் பண்ணக்கூடாது. ஆமா. புரியுதுங்களா? ம். ஆமா. அதை டெஸ்ட் பண்றது தான் டெஸ்ட். ஓகே. இந்த யூனிட் பார்வதி கொண்டுட்டாங்களா? இல்லையே. ஓகேன்னு இப்ப சொன்னது யாரு? நீங்க தானா? கீர்த்தி. அதான் சொல்லிருப்போம். ஸோ இல்ல, பார்வதி குரல் கேட்டுச்சு, அதான் கேட்டேன். ஏன்னா அட்மிட் பண்ணவே இல்லையே, எப்படி உள்ள வந்தீங்கன்னு சொல்லி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ டெஸ்ட்டுங்கிறது அதுதான். இப்போ வந்து நான் ஒரு டெஸ்ட் இப்போ இது ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா, இது வந்து ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரெட்டு. அது உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி தெரியும். அது இங்கே ம். சொல்லும் வேற என்ன எக்ஸ்பெக்டட் என்ன வரல வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம். இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் நீங்க பிரிண்ட் ஆகுது இல்லையா, இதெல்லாம் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா JUnitங்கிற லைப்ரரி யூஸ் பண்றதுனால தான் பிரிண்ட் ஆகுது. யூனிட் லைப்ரரி. இப்போ இப்போ நான் இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டேன் இல்லையா, இதை வந்து நான் இப்போ புஷ் பண்ணிடுவேன். புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது இந்த கால்குலேட்டர் கிளாஸ்ல பண்றீங்கன்னா நீங்க உங்களோட டெஸ்ட்டை இங்கே எழுதணும். ம். இப்போ இங்க இருந்து கால்குலேட்டர் கிளாஸ்க்கு எப்படி நேவிகேட் அந்த இதுக்கான கரஸ்பாண்டிங் டெஸ்ட் கிளாஸ்க்கு எப்படி நேவிகேட் பண்றதுன்னா, அதே மாதிரி கமாண்ட் ஷிஃப்ட் டீன்னு போட்டீங்கன்னா ஏற்கனவே டெஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா இருந்ததுன்னா காட்டும், இல்லைன்னா கிரியேட் நியூ டெஸ்ட்னு காட்டும். இப்போ இருக்கு, அதனால நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நேரா நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. டெஸ்ட் கிளாஸ்க்கு வந்துட்டேன். அங்க இப்போ எல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் மொத்தமா போட்டு ரன் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. இது எப்போ முக்கியமா தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல விசிபிலிட்டி இது வந்து மறுபடியும் அந்த டெஸ்ட்லாம் ரன் பண்றதுக்கு அந்த மாதிரி இது வந்து 2 டெஸ்ட் சப்ட்ராக்ட் டெஸ்ட் பார்ட் டெஸ்ட் 2 டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வேற இது மாதிரி நிறைய கேசஸ் நிறைய வித்தியாசமா நிறைய டெஸ்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு டெஸ்டிங்னா உங்களுக்கு என்னன்னு புரியறதுக்காக இதை காமிச்சேன். ஓகே, லெட்ஸ் ஹேவ் இட் ஹியர். இப்போ டெஸ்டிங்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஜென்கினுக்கு போகலாம். ஆக்சுவலாக இதை தவிர்த்துட்டு நானும் வேற இது வந்து சும்மா டெஸ்டிங் தான். நம்மளோட ரியல் டெஸ்டிங் வந்து வேறையா இருக்கும். நானும் அந்த டெஸ்டிங் பற்றி உங்களுக்கு சொல்லலை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ் மூவ் ஆயிடலாம். ஆக்சுவலாக ஜென்கின்னா என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு டாக்கர் ஃபைலாக மாற்றிட்டு டாக்கரை ஒரு இடத்துல டாக்கர் ஹப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆமா. இப்போ அதெல்லாமே நம்ம வந்து மேனுவலா செஞ்சுட்டு இருக்கோம். மேனுவலா செய்யறதுனா என்னன்னா, நீங்களா கோடு எழுதுவீங்க. டாக்கர் பில்டு, டாக்கருடைய இதெல்லாம். ஆமா, கமாண்ட்லாம். டாக்கர் பில்டு கமாண்ட், ரன் கமாண்ட் இதெல்லாம் நீங்களா பண்ணி, ஏன்னா நீங்க எப்போ அதை டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து டிப்ளாய் பண்றீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஒவ்வொரு தடவை இப்போ நீங்க இப்போ எழில் வந்து ஒரு கோடை புஷ் பண்றாங்க அப்படின்னும் போது
அந்த கோடு வந்து கரெக்டான கோடா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் மெர்ஜ் பண்ணணும். அதை வந்து நான் என் கண்ணால பார்த்து வெரிஃபை பண்ணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான கரஸ்பாண்டிங் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே ரன் ஆகணும். ம். உங்களோட கோடை இப்போ மெயின் கோட்ல நீங்க இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இருங்க நான் அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து சில சேஞ்சஸ் இருக்கு. கால்குலேட்டர் டெஸ்ட்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். கால்குலேட்டர் டெஸ்ட்னு ஒன்று கால்குலேட்டர் டெஸ்ட்னு ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்ளிகேஷன் டெஸ்ட்டா? ஓகே. இப்போ நான் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு புதுசா ஒரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேவா? கிட் இல்லையா? கிட்ல கிட்டு செக் அவுட் -b கால்குலேட்டரா? கால்க். இதை நம்ம அப்படி ஆட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை போய் பார்த்துட்டு வந்துருவோம். இதில் எங்கே போகணும்னா ஜீராவில் போயிட்டு இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகே. இதை வந்து நான் எனக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இது இப்போ வந்து நான் இந்த ஸ்டோரிக்கு தான் நான் எழுத போகிறேன். இதோடைய இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். பேர் என்ன? ஸ்க்ரம் 6ன்ற கீ இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து நீங்கள் பிரான்ச் பேர் கிரியேட் பண்ணணும். ம். ஸ்க்ரம் 6. அப்போ இந்த டாஸ்க்குங்கிறது இந்த டிக்கெட்டுக்கான டாஸ்க். புரியுதுங்களா? இந்த டிக்கெட். ஆமாம். இதில் மேனேஜர் உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா ரைட் calculator class implement add and subtract acceptance criteria. என்னெல்லாம் இருந்தால் இந்த ஸ்டோரியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா test cases should be there. Working integration. இப்படிதான் இருக்கும் ஸ்டோரி. இதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்டோரியில தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ அந்த ஸ்டோரியோடைய இந்த ஐடி அந்த பேரை போட்டு இங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டீங்கன்னா நியூ பிரான்ச் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த பிரான்ச் பேரு ஸ்க்ரம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மெயின் இருந்தது. ம். இங்க பாருங்க, இங்க ஸ்க்ரம்னு மாறி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் என்ன பிரான்ச்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஒன்று இருக்கு, ஸ்க்ரம் 4 ஆக்ஷன் இருக்கு, ஸ்க்ரம் 4னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து ரீசன்ட் பிரான்ச்சஸ். ம். பிரான்ச்னா என்னன்னு புரியுதுங்களா? அதை பாருங்க, இங்க ஒரு கோடு போகுது, அங்கிருந்து ஒரு கோடு பிரியுது பாருங்க. ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இதானே நம்ம மரத்துல எல்லாம் பிரான்ச்னு சொல்லுவோம்ல, கிளைகள். ம். அதே மாதிரியான ஒரு மீனிங் தான் அது. என்னோட மெயின்ல இருந்து நான் ஒரு பிரான்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரான்ச்ல என் மெயின்ல என்ன கோடு இருந்ததோ எல்லா கோடும் இருக்கும். ஆ. இப்போ நான் ஏன் இதுல மெயின்ல வச்சுக்கலாமே, இது எதுக்கு நம்ம பிரான்ச்சா பிரிக்கிறோம்? மெயினுங்கிறது வந்து ஒரு சாலிடான ஒர்க்கிங் கோட்ல இருக்கிறது. இது நான் இன்னும் எனக்கு கரெக்டா எல்லாம் ஒர்க் ஆகுமா, எல்லாருக்கும் இது ஓகேவா, எனக்கு எதுவுமே தெரியாது. ம். ஃபர்ஸ்ட் எனக்கு இது எல்லாமே நான் பண்ணிட்டு இது எனக்கு எல்லா டெவலப்பரும் ஓகே சொல்லி அவங்க என்னோட மேனேஜர் அப்ரூவ் பண்ணாதான் இந்த கோடை நான் மெயின்ல இன்டகிரேட் பண்ணணும். ஓகே. அந்த புக் எக்ஸாம்பிளை வச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்க ஒரு புக் எழுதி ஒரு வேலையை கொடுத்து எழுத சொல்றேன். நீங்க பாட்டு நீங்க எழுதுனது எல்லாத்தையும் என்னுடைய மெயின் புக் வெர்ஷன்ல அப்டேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே. நான் அதை அப்ரூவ் பண்ணணும். அது அப்படின்னும் போது நீங்க அதோட காப்பியை தான் உங்கள்கிட்ட கொடுப்பேன். ஸோ நீங்க அந்த காப்பியை வச்சுக்கலாம். பட் அந்த காப்பியில நீங்க உங்களோட கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனா மெயின்ல அட்டாச் ஆகாது. மெயின்ல நான் எப்போ நினைக்கிறேனோ அப்பதான் அட்டாச் ஆகும். ஓகே. இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதை நான் வந்து ஒரு பிஆரா புஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிட் புஷ் அப்படின்னு கொடுத்து இந்த பிரான்ச்சை புஷ் பண்ண ட்ரை பண்ணணும். கிட் புஷ்னா ஆக்சுவலா கோடு தானே புஷ் ஆகும். ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது இது வந்து இந்த பிரான்ச்சை இந்த மாதிரி புஷ் பண்ண சொல்லி கேட்கும். இது கமாண்ட்லாம் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க, இது கொடுக்கும். இதுவே இதை எடுத்து நீங்க அப்படியே போட்டு இங்க புஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ உங்களோட பிரான்ச் புஷ் ஆயிடும். சரி, இது வேற ஒரே நிமிஷம்.
இது ஒரு அடிக்கடி எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். போன கிளாஸ்ல இது மாதிரி வந்துச்சு இல்ல இருமலே. ஆமா. SSH ஆடு அப்புறம் என்னமோ ஒரு கமாண்ட் வருமே பர்சனல். ஓகே, இப்போ SSH அது என்னன்னா என்னோட ஆஃபீஸோடதும் இருக்கிறதுனால இந்த மாதிரி 2 கீ வச்சிருக்கேன். இது என்னோட ஆஃபீஸ் ஐடி, இது என்னோட ஐடி. ஓகே ஓகே. அதனால 2 கிட் வச்சிருக்கிறதுனால அது அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிடுது. இப்போ புஷ் ஆயிடுச்சு இந்த பிரான்ச். இந்த பிரான்ச் புஷ் ஆன உடனே இங்க கேக்குது பாருங்க, கிரியேட் அ புல் ரிக்வெஸ்ட் ஃபார் ஸ்க்ரம் 1 சாரி ஸ்க்ரம் 6. இப்போ இதை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நாங்க ஒரு பிரான்ச்சை புஷ் பண்ணோம்ல, அது இங்க பாத்தீங்கன்னா இதோட லிங்க் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இந்த இதுல இதோ இங்க கிரியேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸ்டோரியில போய் பார்த்தா இப்போ வந்து இந்த இவர் வந்து ஒரு பிரான்ச்சை புஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இங்க இருந்தே கூட புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணலாம், இல்ல இங்க கிளிக் பண்ணாங்கன்னா அது என்ன பிரான்ச் அப்படிங்கறதெல்லாம் அது சொல்லிடும். அதாவது இப்போ இங்க ஒரு பிரான்ச் காட்டுது இல்லையா, இதான் இந்த பிரான்ச்சோடைய கமிட்ல என்ன விழுந்திருக்கு. கமிட்லயும் ஆக்சுவலா கமிட்லயும் மெசேஜ் விழும். நான் கமிட் பண்ணும்போது அந்த மெசேஜை போட்டு கமிட் பண்ணல. கமிட்ல இப்போ நான் எப்படி பிரான்ச்ல இந்த பேர் போட்டேன் இல்லைங்களா, அதே மாதிரி கமிட்லயும் வந்து அந்த கரெக்டான பேர் போடணும். ஸ்க்ரம் 6ன்னு போட்டு கமிட் மெசேஜ் கொடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ எல்லாமே இங்க வரும். இப்போ நான் பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கேன்னு வந்திருக்கு, பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கேன்னு மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ நான் அதை பிஆர் ரைஸ் பண்றேன். ஐயோ எங்க அந்த இதை காணும். சரி, அந்த ஒரு லிங்க் வந்து இல்லையா, அந்த லிங்க் கிளிக் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா பிஆர் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க போயிட்டு மேனுவலா போயிட்டு கிரியேட் பண்ணலாம். github.com ஸ்காரியன் தமிழ் ஸ்கூல். இங்க போயிட்டு புல் ரிக்வெஸ்ட்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, இங்க போங்க. இங்க போயிட்டீங்கன்னா நியூ புல் ரிக்வெஸ்ட் கேட்கும். ஸ்க்ரம் 6ங்கிறதா நம்மளோட பிரான்ச். நான் புஷ் பண்ணலையா என்ன, புஷ் கொடுத்தீங்களா? கமிட் போடலைங்க இன்னும். வெறும் புஷ் மட்டும் கொடுத்தீங்களா? ஸ்க்ரம் 6 இப்போ போட்டு சர்வீஸ் கால்குலேட்டர் மாடிஃபைட். ஓகே, அவ்வளோதான். இப்போ புஷ் ஆயிடுச்சு. புஷ் ஆச்சுன்னா இங்க ஆக்சுவலாக காட்டும். ஸ்க்ரம் நவ் லாஸ்ட் அப்டேட்டட் வந்து இப்போன்னு காட்டுதா. ஆமா, ஸ்க்ரம் 6 now. அப்படின்னா மெயின் கூட ஸ்க்ரம் 6-ஐ மெர்ஜ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு காட்டுது. மெயின் கூட என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா புதுசாக 2 ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன்றதை காட்டுது. கிரியேட் புல் ரிக்வெஸ்ட்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ இது புல் ரிக்வெஸ்ட் தான் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மெயின்ல மெர்ஜ் பண்ண சொல்லி. இதை யார் வேணா மெர்ஜ் பண்ணலாம். பட் இப்போ அதாவது இதை யாராவது மெர்ஜ் பண்ணணும்னா ஆக்சுவலாக இப்போ நீங்களாம் புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா யாராவது ரிவ்யூ பண்ணணும். அதாவது ரிவ்யூ பண்றதுனா என்னன்னா, இப்போ நீங்க போய் இதை பார்ப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி எழுதியிருக்காரு, இதெல்லாம் எழுதியிருக்காரு, இதெல்லாம் கரெக்ட் தான், ஓகே எனக்கு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தங்க அப்ரூவ் பண்ணணும். இங்க இது வந்து நான் தான் ஆத்தருங்கிறதுனால நானே என்ன அப்ரூவ் பண்ண விட மாட்டேது. இப்போ நீங்க யாராவது உங்களோட ஸ்க்ரீனை போடுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தேவையில்லாதது தான். ஸோ நீங்க இதை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து வந்துடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்று ஆரம்பிச்சிடலாம். அது பேர் என்ன, மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 எக்ஸ்ட்ரா ஒன்று ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. சிஐ பைப்லைன் பில்ட் அண்ட் டெஸ்ட் அனலைஸ் ஜாவா கார்டின் சம்திங், இந்த 2 ஓடிட்டு இருக்குல்ல. என்ன இது 2 ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து அந்த ஒவ்வொரு தடவை நான் புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி என்னுடைய சேஞ்சஸை இன்னொருத்தவங்களோட சேஞ்சஸ் கூட மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த டெஸ்ட் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. நான் இப்போ இங்க டெஸ்ட்ல மேனுவலா ரன் பண்ணல, அந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் ரன் ஆகுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நிவேதாக்கிட்ட வந்து நான் என்னோட புக்கோட ஒரு பகுதி எழுத கொடுத்துருக்கேன். அவங்க வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ என் கூட மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி
ஒவ்வொரு தடவை யாராவது மெர்ஜ் நான் வந்து கண்டென்ட்டை பார்ப்பேன். பட் அதில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதில் இருக்கிற சென்டென்ஸில் ஸ்பேசிங் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்ல. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் இருந்தா, இல்லை அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அது உள்ளார கொடுத்தோம்னா அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி இது கரெக்டாக இருக்கு இல்லைன்னு அது நம்மளுக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல. நான் போய் பார்க்கறது மாதிரி அந்த மாதிரி தான் இது. ஸோ ஒவ்வொரு தடவையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கான சில விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அதாவது அதோடைய சானிட்டி செக்ஸ் அது எல்லாமே நடக்கும். அவங்க எழுதியிருக்கிற கோடு கரெக்டாக இருக்கா, அவங்களோட டெஸ்ட் கேசஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஏற்கனவே நான் எழுதியிருக்கிற லாஜிக்கை பிரேக் பண்ணி ஏதாவது லாஜிக் எழுதியிருக்காங்களா, இல்லை வந்து ஆஹ், அதெல்லாம் எப்படி இருக்கும்னா அவங்க தான் எழுதணும் அதுக்கான டெஸ்ட்டையே. இப்போ நான் இங்கே எப்படி கால்குலேட்டருக்கான டெஸ்ட் எழுதணும், இது நிவேதா எழுதுற டெஸ்ட்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அவங்க தான் இந்த டெஸ்ட்லாம் எழுதியிருக்காங்க. இந்த டெஸ்ட்லாம் கரெக்டாக ரன் ஆகணும். அதே மாதிரி அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட கரெக்ட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து ஏற்கனவே செக் பண்ணும். இந்த பிஆர் மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணும். எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இங்கே மெர்ஜ்ன்றதே உங்களுக்கு எனேபிள் ஆகும், இல்லாட்டி எனேபிளே ஆகாது. ஓகே ஓகே. இப்போ இந்த திஸ் பிரான்ச் இஸ் அவுட் ஆஃப் டேட் வித் பேஸ் பிரான்ச்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெயின் பிரான்ச் கூட இது சிங்கப்பா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்றேன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து மெயின் வந்து நான் தானே வச்சிருக்கேன். நான் வந்து இப்போ நிவேதாட்ட முந்தா நேத்து கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். நேற்று கொடுத்து அவங்கள்ட்ட என்னோட காப்பியை அவங்க அதுக்கு மேல அவங்களோட புக்கை எழுதிட்டாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் என்னோட காப்பியை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் வச்சிருக்க மெயின் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் மெயின்ல ரெண்டு பேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேஜையும் நான் திருப்பி நிவேதாட்டி கொடுக்கணும். ஆமா. அது எப்படி செய்யறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் மெயின் போயிடணும். மெயின் போயிட்டு புல் எடுத்துக்கணும். இப்போ மெயின் வந்து இப்போ என்னோட அதாவது மெயின்ல 2 பேஜ் அப்டேட் ஆயிடுச்சு. மெயின்ல ஆன அந்த 2 பேஜ் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்க்ரம் 6ன்னு ஒரு பிரான்ச் போட்டோம்ல, அந்த பிரான்ச்ல கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறதுன்னா ஸ்க்ரம் 6 தான் பிரான்ச் பேர். இந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு கிட்டு ரீபேஸ் மெயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெயின்ல ஆட் ஆன அந்த 2 பேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன அந்த 2 பேஜ் இந்த பிரான்ச்சுக்கு வந்துடும். ஸோ கெட் புஷ் ஃபோர்ஸ் புஷ் கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நிவேதா வந்து எல்லாத்தையும் என்னோடதுல இருக்கிற மெயின்ல இருக்கிற இப்போ கரண்டா என்கிட்ட என்ன மெயின்ல என்ன இருக்கோ அதே கூட அவங்கள்ட்டையும் இருக்கு. அதை அப்டேட் பண்ணி புஷ் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க அந்த இது செக் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு பாருங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பிஆரை நீங்க யாராவது அப்ரூவ் பண்ணணும். நான் லிங்க் கொடுக்குறேன், அப்ரூவ் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. யாராவது கிளிக் பண்ணி யார் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க? கிருத்திகா நீங்க பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க? ஆமா, நீங்க அப்படிதான் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க போங்க, நான் சொல்றேன். டப்புன்னு போங்க, டைம் இல்லை, டக்கு டக்குன்னு முடிப்போம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். Confirm if all pre-migration data is in QA32. யாரா இது? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா நமக்கு? ஏழுமலை ஸ்கிரீன் தானே? என் ஸ்கிரீன் நான் இன்னும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, ஸ்டாப் பண்ணல. இது வந்து இவங்களோட கிருத்திகாவோட தான். கிருத்திகா எனக்கு தெரியுது. நீங்க நீங்க அனுப்பிச்ச லிங்க் தான் ஓபன் பண்ணிருக்கேன் இப்போ. ஓகே, இந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணலனா கூட நீங்க உங்களால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் தமிழ் ஸ்கூல்ல கிளிக் பண்ணிடுங்க. அந்த மேல ஒரு ஐகான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. தமிழ் ஸ்கூல். யூஸ்வலா நீங்க இங்க தானே வருவீங்க கிட்ட பிரபா. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப யாராவது புல் ரிக்வெஸ்ட் இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு புல் ரிக்வெஸ்ட் எடுத்திருக்கேன்ல, அதனால இங்க புல் ரிக்வெஸ்ட் 1ன்னு காட்டுது பாருங்க. இங்க ஒரு புல் ரிக்வெஸ்ட் இருக்குன்னு காட்டுது. அதாவது யாரோ ஒருத்தங்க ஒரு 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 இதை வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. தே வாண்ட் டு மெர்ஜ் வித் மை மெயின், அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இப்போ வந்து நீங்க இந்த புல் ரிக்வெஸ்ட் ஃபைல் சேஞ்சஸ் போங்க. 3 ஃபைல் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. இப்போ இது ஒரு ஃபைல் ஆட் ஆயிருக்கு. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. இதில் நீங்க பார்த்துட்டே வரணும். இதான் ரிவ்யூ பண்றது. இது ஓகேவா, இது ஓகேவான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஓகே மேலே போங்க.
என்ன அப்ரூவலுக்கான ஆக்ஷனுக்கான நியூ இஷ்யூ இது என்னன்னு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. எங்க காட்டுறீங்க? கலரு நியூ இஷ்யூ இல்ல இங்க ரைட்ல டாப்ல ரைட் கார்னர். கிரீன் கலரா இருக்குல்ல இங்கிட்டு இந்த சைடு. நியூ இஷ்யூ ம். சைன் அப் கேக்குது GitHub. சைன் அப் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் சைன் இன் பண்ணுங்க. இங்க இங்க கிளிக் பண்ணுங்க. click. இல்ல சைன் இன் ரைட் கார்னர். இப்போ சைன் இன் பண்ணாமலே வச்சிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா தான் எனக்கு இங்க மெர்ஜ் ஆப்ஷன் காட்டும். சேவ் பண்ணிடு. இன்கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி என்ன பண்றது? பாஸ்வேர்ட் நானும் கீர்த்தி இம்மாதான் டைப் பண்ணுது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அட இருங்க, நான் எல்லாத்துக்கும் முக்காசி ஒரு பாஸ்வேர்டு தான் கொடுப்பேன். கண்டு வச்சேன் வேற அதுக்குள்ள வச்சுட்டேன்னா என்னன்னு தெரியல. ஐயோ. ஓகே இல்லையா ரைட் விடுங்க. அவனும் சரி. கீர்த்தி என் கண்ணுதான். அட இருங்க, எதுவும் யோசிக்கவே வரல. நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ம். ஆக்சுவலா என்ன ஆகும்னா நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க கீர்த்தி போதும். ஆ. என்ன ஆகும்னா நீங்க அங்க அப்ரூவ் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த இடம் ஆக்சுவலா எனேபிள் ஆயிடும். இப்போ நான் அட்மின்ங்கிறதுனால நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன். ம். நான் தான் மெர்ஜ் பண்ண போறேங்கிறதுனால எனக்கு யாரும் அப்ரூவல் தர தேவையில்ல. நான் நினைச்சேன்னா நான் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் காட்டாது. நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆக ஆரம்பிச்சிடும். ம். இப்ப ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இதுல யார் மெயினா இருப்பாங்க? மேனேஜர் இப்போ இது வந்து ஒரு டீம் லீட் ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே. யாருக்குமே ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யாருக்குமே இந்த ஆட்டோமேட்டிக்கா மெர்ஜ் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்காது. இருக்காது. ஓகே ஓகே. எல்லாருமே வந்து பிஆர் ரிவ்யூ பண்ணி அப்ரூவல். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜாப் ஒன்று ட்ரிகர் ஆகி இதுக்கான டெஸ்ட் கேஸ்லாம் ரன் ஆகி இதோ இங்கெல்லாம் நடந்திருக்கு பாத்தீங்களா? ஆக்ஷன்ஸ் என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு பிஆர் போட்ட உடனே ஒன்று இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிஆர் போட்ட உடனே ஒன்று நடந்திருக்கா? அதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் மெர்ஜ் பண்ண உடனே ஒன்று நடந்திருக்கா? இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நடந்து இதுல ஏதாவது தப்பு இருந்தா நம்மளுக்கு இங்கேயே சொல்லிடும். நம்மள ஸ்டாப் பண்ணிடும். நம்மள மெர்ஜ் பண்ணவே விடாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் தப்பா இருக்குன்னு வச்சுங்களேன், தப்பா போட்டிருக்கேன் அப்படின்னா அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ணிடும். உங்களால மெர்ஜே பண்ண முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? தப்பான ஒரு கோடையோ தப்பான ஒரு இதையோ உங்களால மெர்ஜ் பண்ணவே முடியாது மெயின்ல. ஓகே எப்போ தேவைப்படும்னா இப்போ 100 பேர் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா, அதுல வந்து ஒரு ஃபைலும் 1000 லைன்ல இருக்கு. ஏதோ ஒரு லைனை சேஞ்ச் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த லைனை சேஞ்ச் பண்றதுனால வேற ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எல்லா நேரங்களும் தெரியாது. ஸோ அப்ப டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது இப்போ மற்றவங்க எல்லாரும் டெஸ்ட் கேஸ் எழுதிருக்காங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை இப்போ நீங்க யூஸ் பண்ற மாதிரியே இன்னொருத்தவங்க கூட யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க மாட்டிட்டு போயிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒண்ணு மாத்திட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு லாஜிக்ல போட்டிருப்பாங்க, நீங்க ஒரு லாஜிக்ல எழுதுறீங்க அப்படின்னா அது தப்பாயிடும் இல்லையா? அதை வந்து டெஸ்ட் கேஸ்ல கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ அதை உங்களுக்கு மெர்ஜ் பண்ணவே விடாது அங்க. அப்போ அது எது கரெக்ட் அப்படிங்கறத பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மெர்ஜ் அங்க எடுக்க விடும். கண்டினியூஸ் இன்டகிரேஷன். இன்டகிரேட்னா இப்போ கோட இன்டகிரேட் பண்றது. இப்போ அந்த உங்களோட சேஞ்சஸ் நான் என்னோட புக்கு கூட இன்டகிரேட் பண்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் அந்த CICD. CICDனா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி. வாட் இஸ் டெலிவரி அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸ் இன்டகிரேஷன்ங்கிறது நான் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ரன் பண்ணி இங்க சில செக்லாம், அதாவது ஸ்பெல்லிங்லாம் தப்பா இருக்கா கரெக்டா இருக்கா அந்த வேலைகள்லாம் பார்க்கறது இன்டகிரேஷன். கோட இன்டகிரேட் பண்றது, அதாவது உங்களோடதை என் கூட மெயின் கூட மெர்ஜ் பண்றது. அப்போ மெர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? என் புக்கு இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உடனே இதை நான் பப்ளிஷ் பண்ணிடணும் யூசருக்கு. அதுக்கு பேர் தான் டெலிவரி. டெலிவரி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க போய் மேனுவலா எதுவுமே பண்ண மாட்டீங்க. மெர்ஜ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா டாக்கர்ல இருந்து பில்ட் ஆகி ட்ரிகர் ஆயிடும். டாக்கர் பில்டு டாக்கர் ரன் அப்படிங்க டாக்கர் பில்டு கமெண்ட் இருக்குல்ல, அது கரெக்டா உங்களுக்கு டாக்கர் ஹப்ல போயிட்டு விழுந்துரும் டேட்டா.
அதாவது இப்ப நீங்க இப்ப ஒரு புக்கை எழுதி முடிச்சுட்டு அதை பப்ளிஷ் பண்றப்ப அந்த டாக்கருக்குள்ள போய் விழுந்துருமா? பப்ளிஷே ஆட்டோமேட்டிக்கா நடந்துருங்கிறேன். ஓகே ஓகே. ம் அதாவது நீங்க உங்கள்ட்ட நான் கொடுத்து எழுத சொன்னேன், நீங்க எழுதிட்டீங்க. ம் உங்களுடைய செக் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ம் கரெக்டா எழுதிருக்கீங்களா அது எல்லாமே ஒரு ஆள் பண்ற மாதிரி மேனுவலா நீங்களா ஒரு ஆள் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா ஒரு ஆட்டோமேஷன் டூல் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் இந்த டெஸ்ட் கேசஸ்லாம் ஓகே ஓகே. செக் பண்ணும். ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரியான ம் விஷயம்லாம் ரைட்டா இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சிக்னல் கொடுத்துருச்சுன்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ம் அந்த கோடு உங்களுடைய மெயின் கோடு கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. ம் மெர்ஜ் ஆனதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, ம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா அதை வந்து யூசருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறது. ஓகே. அதுக்கு பேரு டிப்ளாய்மெண்ட். அப்படின்னா பப்ளிஷ் பண்றது. நம்ம அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஒவ்வொரு வெர்ஷனா பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வெர்ஷன் செகண்ட் வெர்ஷன். ம் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை மெர்ஜ் பண்ணிட்டு அவங்க புதுசா ஒரு வெர்ஷனா அப்டேட் பண்ணுவாங்க. ம். இதுதான் கண்டினியூஸ் டெலிவரி, சிஐசிடி. ம் இப்போ இத ரெண்டு ஃபேமஸான டூல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கிட்டப் ஒன்னு வந்து ஜென்கின். ம் ஜென்கின்ல இது எப்படி பண்றது அப்படின்னா, சிம்பிள். ஜென்கின்ஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கணும். இங்க கீழே இருக்கா, ம் ம் இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாலஜிக்கலா தெரிஞ்சா போதுமானது. ம் இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஓகே. இதெல்லாம் டிப்ளாய்மெண்ட்ல பண்ணுவாங்க. ஆனா சிஐசிடினா என்ன, ஜென்கின் ஃபைல்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் கண்டிப்பா தெரியணும் ஒரு டெவலப்பருக்கு ம். அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால ம் இதான். ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது, இது என்ன, ஒன்றும் இல்லை, அப்படியே நார்மலா ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அது மாதிரி கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ம் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன கோடு எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஏஜென்ட் எனி இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ். ஜென்கின் எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிறத பைப்லைன், இதுக்கு பேர் வந்து ஜென்கின் பைப்லைன்னு சொல்லுவாங்க. ம் என்னன்னா ஒன் பை ஒன்னா ரன் ஆகுறது. ஃபர்ஸ்ட் ஒன்று ரன் ஒரு பைப்லைனா கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு பெரிய இடத்துல வந்து ஒன்னா கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, ம் ம். பேர் தான் பைப்லைன். ஜென்கின் பைப்லைன்னு போட்டு நீங்க இமேஜ்ல தேடினாலே ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஜென்கின் பைப்லைன். புரியுது அந்த பைப்லைன் என்னன்னு? ம். பைப்பா கனெக்ட் ஆயிருக்கா, ஆமா. அதான் பைப்லைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா கமிட் எடுக்கும், அதுக்கப்புறம் பில்ட் பண்ணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும். அந்த டெஸ்டிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும்னா அந்த பில்டு பண்ணணும், பில்டு பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து டிப்ளாய்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இது எல்லா வேலையும் பண்ணும். அதுக்கான டூல் தான் இந்த ஜென்கின் டூல். இதுக்கு நீங்க எங்கள்கிட்ட காமிச்சது கிட்ட வச்சு காமிச்சீங்க. ஆனா ஜங்கின் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் சொல்றேன் அடுத்தது. கிட்டு ஜென்கின் ரெண்டுமே ஒரு டூல் இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்கினை தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஜென்கினை காமிக்கிறேன். ஜென்கின் வந்து என்னோட டாக்கர்ல இருக்கு. டாக்கர்ல எப்படி பாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்கர் கம்போஸ் வழியா நான் ஜென்கின்ங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்களா, இருக்கா? ஆமா அன்னைக்கு போட்டிருந்தீங்க. ஆமா ஜங்கின். ரன் ஆயிட்டு இருக்கு. 9090ல ரன் ஆயிட்டு இருக்கு. ம். இதான் என்னோட டாக்கர் ஃபைலு. இது ஜங்கின்னு ஒரு ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணாவே அது ஓபன் ஆயிக்குமா? இந்த உங்களோட ப்ராஜெக்ட் வர நீங்க ஜென்கின்னு ஒன்று வச்சீங்கனாலே அது கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கும். ம். அதை வந்து கிட்டப் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் அதெல்லாம் வந்து டெவாப்ஸ். இப்போ நீங்க இதெல்லாம் கத்துக்கணும்னா அது வந்து டெவாப்ஸ்ல போயிடும். ம். ஹை லெவலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஜென்கின்னு ஒரு ஃபைல் இருக்குன்னா என்ன அர்த்தம், சிஐசிடி எனேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே. அது உள்ளார வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. என்னென்ன எழுதியிருப்பாங்க, கோடை செக் அவுட் பண்றது இப்போ இது என்ன பண்ணுன்னா, நீங்க இப்போ புதுசா உங்களோட சிஸ்டம்ல போட்டு நீங்க என்னெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க இதை நீங்க போட்டு ஏன்னா இது டிப்ளாய் பண்றது எங்க டிப்ளாய் பண்ணும், ஒரு புது கம்ப்யூட்டர்ல தான் டிப்ளாய் பண்ணும். ம். கம்ப்யூட்டர்ல உங்களோட கோடே இருக்காது இல்லையா, ம். அந்த கோடை ஃபர்ஸ்ட் செக் அவுட் பண்ணும். ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போது புது கம்ப்யூட்டர்ல ரன் ஆகும்னு சொல்றேன். அதாவது ஜென்கின்னு ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஜென்கின் சர்வர் உள்ளார தான் இதெல்லாம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இந்த கோடை எடுக்கணும், கோடை எடுத்தா தானே பில்ட் பண்ணவே முடியும். ம். இப்போ நான் உங்கள்கிட்ட கோடை பில்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா நீங்க கோடை ஃபர்ஸ்ட் உங்களோட லோக்கல்ல கோடு இருக்கணும்ல, ஆமா. அதை செக் அவுட் பண்றது தான் இந்த லைன். கோடை செக் அவுட் பண்ணும், அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பில்ட் பண்ணும். இந்த கிரேடில் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணும். ம். இதாங்க அதுக்கான கமாண்ட். இப்போ நம்ம இங்க போயிட்டு இதை பண்றோம் இல்லைங்களா, பில்ட் பண்றதுக்கெல்லாம் இதா இருக்கு. அதுக்கான ஈக்குவலன்ட் கமாண்ட் இது. அதை நம்ம இங்க இருந்து கூட நாமளே கூட பண்ணலாம் ஆக்சுவலா. கிரேடில் டபிள்யூ பூட் ஜார் மாதிரியா? பூட் ஜார் மாதிரி இது மாதிரியும் பண்ணலாம், பில்டுன்னு பண்ணலாம். இல்லை நீங்க பூட் ஜாரே பண்ணாலும் பண்ணலாம். பூட் ஜார்னா மொத்தமா எல்லாத்தையும் பண்ணிக்கும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அது கமாண்ட் யூஸ் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிக்கிறாங்க. பில்ட் ம், பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கெல்லாம் கேட்ச்ல போட்டிருக்காங்க. ஒரு ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடும். ம், அதுக்கப்புறம் டெஸ்ட்டை ரன் பண்றாங்க. கிரேடல் டெஸ்ட்னு போட்டாங்கன்னா இந்த டெஸ்ட் இது எதுக்கு இங்க தனித்தனியா இருக்குன்னா, இங்க டெஸ்ட்னு போட்டு இப்படி ரன் பண்ணாங்கன்னா இந்த டெஸ்ட் ஃபோல்டர் உள்ளார என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையுமே ரன் பண்ணி விட்டுரும். இப்போ இது உள்ளார 100 டெஸ்ட் இருக்குன்னா 100த்தையும் ரன் பண்ணும். ம், இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னு. ம். இந்த மாதிரி ஃபோல்டராக போனீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ம். எல்லாத்தோட டெஸ்ட்டும் இருக்கும். எல்லா டெஸ்ட்டையும் ரன் பண்ணும். அதோட டெஸ்ட் எல்லாத்தையும் ரன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் சொல்லும். ஸோ ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் இது வந்து நான் சிஐ மட்டும்தான் போட்டிருக்கேன், சிடி சேர்க்கல. அதாவது கண்டினியூஸ் இன்டகிரேஷன் மட்டும்தான். ம். கண்டினியூஸ் டெலிவரினா இதை பண்ணதுக்கப்புறம் இது மெர்ஜ் பண்ணணும். இது மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டிப்ளாய் ஆகணும். டிப்ளாய் ஆகிறதுனா என்ன, இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் டிப்ளாய் ஆகிறதுனா டாக்கர் ஹப்ல போய் விழணும். நம்மளோட டாக்கர் இமேஜ் ம். தான் டிப்ளாய் பண்றது இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ அதுக்கான கோடை நான் எழுதல. ஃபர்தரா நம்ம எழுதணும்னா எழுதிக்கலாம். அது எப்படி எழுதணும்னா ஒவ்வொன்றுத்தையும் ஒரு ஸ்டேஜா எழுதணும். இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜ்னு இங்க ஒன்று இருக்கா, இது எங்க முடியுதா? இப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம எழுதணும். அது எப்படி எழுதலாம்னா இப்படி போட்டு டிப்ளாய் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் எழுதணும். அதுக்கப்புறம் டிப்ளாயிங், அதுக்கான கமாண்ட், டிப்ளாய் பண்றதுக்கான கமாண்ட் என்ன, நம்ம ஒரு கமாண்ட் வச்சிருந்தோம்ல இந்த டாக்கரு பில்டு, ம். அந்த கமாண்டை தூக்கி அங்க போடணும். ஓ. இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டிப்ளாய் பண்றதுக்கான கோடு எழுதலாம். இந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, இதை தூக்கி அப்படியே இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், டிப்ளாய்மெண்ட் கோட் ரெடி. பட் அது கொஞ்சம் நிறைய வேலை இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கான ஆக்சஸை கொடுக்கறது, இந்த லொட்டல் வச்சுக்கணும் பண்றதுக்குலாம் நிறைய வேலை இருக்கு. ம். ஸோ இதுதான் ஜென்கின். இது எங்க ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு சர்வர் இருக்கும். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஸ்கூல்ஸ் டாக்கருங்கிற நம்மளுடைய சிஸ்டத்தில், அதாவது கம்ப்யூட்டர் உள்ளார இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டர் தான் இந்த டாக்கர்னு சொல்லியிருக்கேன். அது உள்ளார தமிழ் ஸ்கூல் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டிருக்கேன். அது உள்ளார இது ரன் ஆகும். நான் அதை ஒரு 7 நாளைக்கு முன்னாடி அதை ரன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அதான் இது காட்டு கிரியேட்டட் 7 டேஸ்க்கு முன்னாடி. போன வாரமே இதை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. போன வாரம் நம்ம இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அது உள்ளார இது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ பிஆர் எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போல்லாம் இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்லைன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஜென்கின் பைப்லைன்னு சொல்லுவாங்க. இது இப்போ ஜென்கின்ங்கிறது ஒரு ஃபேமஸான டூல்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது டூல் வந்து கிட்டப் ஆக்ஷன். நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ ஜென்கின், அப்போ சிஐசிடிக்குன்னு இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஜென்கின்னு, அதுக்கப்புறம் நான் நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கே மறந்து போச்சுங்க. ஆனால் உங்களோடது ஒன்று இருக்கு, என்ன கம்பெனி, ஐயோ அது தெரியல, எதுவுமே இப்போதைக்கு ஞாபகம் வரல. பட் ஆனால் விஷயம் என்னன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு ஜென்கின்ஸ் மாதிரி. அதில் ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக யூஸ் பண்ணுறது ஜென்கின்ஸு. இப்போ காலகட்டத்தில் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது கிட்டப். கிட்டப்பே வந்து அதுக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிட்டப்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், டாட் கிட்டப்னு. ஜென்கின் ஃபைல்ஸ்னு ஒரே ஒரு ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணால் ஜென்கின் எடுத்துக்குன்னு சொன்னேன்ல. கிட்டப் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டர், கிட்டப்னு ஒரு ஃபோல்டரை போட்டு அது உள்ளார ஒர்க் ஃப்ளோஸ்னு ஒரு ஃபோல்டரை போட்டு அதுக்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி கோடிங் எழுதணும். இது கோடிங் இது ஒன்றும் இல்லை, YAML ஃபைல் தான். இப்போ நான் சிஐக்கும் சிடிக்கும் தனித்தனியாக எழுதி வச்சிருக்கேன். இப்போ சிஐக்கு என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, புல் ரிக்வெஸ்ட், எந்த பிரான்ச்சுக்கு புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணாலும் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆன்னா எப்போ இது நடக்கணும் அப்படிங்கிறது, அதாவது எப்போ இந்த பைப்லைன் ரன் ஆக ஆரம்பிக்கணும், புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணால் ரன் ஆக ஆரம்பிக்கணுங்கிறது அர்த்தம். என்னென்ன ஜாப்ஸ்லாம் ரன் ஆக போகுது, ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ஜாப்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பில்ட் அண்ட் டெஸ்ட்டுங்கிற ஒரு ஜாப் இருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா எந்த மிஷினில் ரன் ஆக போகுது, நம்ம எப்படி டாக்கரை ரன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலயும் வந்து உபுண்டு அப்படிங்கிற மிஷினில் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த உபுண்டு மிஷின் யார் வச்சிருப்பானா, கிட்டப் வச்சிருக்கும். கிட்டப்போட கண்டெய்னர் உள்ளார இந்த உபுண்டு மிஷினில் உள்ளார இப்போ நம்மளோட கோடெல்லாம் ரன் ஆக போகுது. அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, கோடை செக் அவுட் பண்ணுறதுக்கான கோடு இது. கிட்டப் ஃபர்ஸ்ட் வந்து செக் அவுட் த கோட் அண்ட் தென் ஜேடிகேவோட செட்டப் பண்ணு, ஜேடிகே 17 செட்டப் பண்ணுறது, அது செட்டப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நம்மளோட ஜேடிகே 17 தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிரேடல் டெஸ்ட்டை ரன் பண்ணுறீங்க.
கிரேடல் டெப்லெட் டெஸ்ட்னா இந்த ஃபோல்டர் அதுவே தானா பில்ட் அண்ட் டெஸ்ட் ரெண்டுமே பண்ணிக்கும். ம். தனித்தனியா பண்ண தேவையில்ல. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும், டெஸ்ட் மட்டும் ரன் ஆகி உங்களுக்கு கிட்டப்ல இருந்துரும். இது வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷனுக்கான கோடு பண்ணிட்டீங்க. எப்போ வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கோடை நீங்க மெயின் கூட மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் மெயினை தான் டிப்ளாய் பண்ணணும். ஓகே. ம். இப்போ அதாவது உங்களுக்கு அது இன்னும் புரியுற மாதிரினா, இப்போ நான் ஒரு புக் எழுத சொல்லி பாதி போர்ஷன் அதான் நீங்க மெயின்ல டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் நான் செக் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டேன். டிப்ளாய் ம். பண்ணும்போது நான் எதை டிப்ளாய் பண்ணணும், மெயினை தானே டிப்ளாய் பண்ணணும். ம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இது வந்து செக் பண்ணி இன்டகிரேட் பண்ற வரைக்கும் தான். டிப்ளாய்மெண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆன் புஷ் ஆஃப் த பிரான்ச், மெயின் பிரான்ச்ல எப்பெல்லாம் யாராவது புஷ் பண்றாங்களோ அப்பெல்லாம் இது நடக்கணும். என்ன சொல்லியிருக்கேன், உபுண்டுல லேட்டஸ்ட் மிஷின்ல நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். கோடை செக் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன்ல வந்து பில்டு அவ்வளவுதான் டாக்கரை பில்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுல நான் டெஸ்ட்லாம் ரன் பண்ணல பாருங்க, ஏன்னா ஏற்கனவே டெஸ்ட்லாம் சிஐல ரன் ஆயிடுச்சு. ம். சிடில வந்து பில்ட் பண்ணிட்டு கோடை பில்ட் பண்ணிட்டு டாக்கர்ல சொல்லி புஷ் பண்ண சொல்லியிருக்கேன். டாக்கர்ல சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜை பில்ட் பண்ணிட்டு டாக்கர்ல புஷ் பண்ண சொல்லியிருக்கேன். இது ரெண்டு வேலையும் நடந்துரும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளோட கோடு வந்து லேட்டஸ்ட் கோடு வந்து டாக்கருடைய ஹப்ல போய் விழுந்துரும். நம்ம ஆக்சுவலா ஒன்னு மெர்ஜ் பண்ணோம் இல்லையா, அந்த மெர்ஜ் பண்ணதுக்கான கோடு வந்து ரன் ஆயிருக்கணும். ட்ரிகர் ஆன மாதிரியே தெரியல. இங்க ஒர்க் ஃப்ளோல பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண இந்த ஒர்க் ஃப்ளோலாம் இங்க உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்க எங்க போய் பார்க்கணும்னா கிட்டப்ல ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் உள்ளார பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் ஃப்ளோ வச்சிருக்கோமோ அதெல்லாம் தெரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் ஃப்ளோ வச்சிருக்கோம், சிஐசிடி அப்படிங்கிற ஒர்க் ஃப்ளோ வச்சிருக்கோம், மேனுவல்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா, இது நான் சும்மா என்னோட டெஸ்டிங்காக போட்டு வச்சேன், இதை கண்டுக்காதீங்க. இது ரெண்டு மட்டும் பாருங்க. இது ரெண்டு தான் நம்மளோட மெயினான ஒர்க் ஃப்ளோ. அதே மாதிரி இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நான் நினைச்சப்பெல்லாம் ட்ரிகர் பண்ண முடியாதுன்னா நினைச்சப்பவும் ட்ரிகர் பண்ண முடியும். இப்போ எனக்கு எப்போ பாரு நான் அந்த பைப்லைன் அந்த கமாண்டை போட்டு தான் நீங்கள் வந்து டாக்கர் புஷ் பண்ணணும் புல் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. இப்போ இங்கே போய் ரன் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகி டாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதுவுமே கமாண்ட் கொடுக்க தேவையில்லை. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பச்சை கலரில் ப்ளூ கலர் என்னது எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கா, இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, இந்த கிட்டப்ல இருக்கிற உபுண்டு மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கு. கோடை செக் அவுட் பண்ணிட்டு டாக்கர் யூஸ் பண்ணி புஷ் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வரும். நம்ம அங்க ஸ்டெப்ஸ் எழுதியிருந்தோம் இல்லைங்களா, ஜாப்ல டெஸ்ட் செக், அதெல்லாம் இங்க வந்திருக்கு பாருங்க. இது எங்க இருக்கு, எங்க இருக்குதுன்னா இங்க இருந்து வருது. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஜாப்ல இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யறதுக்கான ஸ்டெப்ஸ் வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் கோடை அதுக்கடுத்து ஜேடிகேவை செட்டப் பண்றது, அதுக்கப்புறம் கிரேடில் ரன் பண்றது, அப்புறம் பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அந்த ஸ்டெப்போட நேம். அந்த ஸ்டெப்போட நேம் தான் இங்க நீங்க பாக்குறது. பாக்குற இமேஜ்ங்கிற ஸ்டெப் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த ஸ்டெப் நடக்கும், அடுத்து இந்த ஸ்டெப் நடக்கும். எல்லாம் சுத்துது. அவ்வளவுதான். இது எல்லாமே புஷ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா முடிஞ்சு இதுக்கு போயிடும். அவ்வளவுதான், இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நீங்க வந்து டாக்கர் ஆப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களால வெரிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ லேட்டஸ்ட் சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா புஷ் ஆயிருக்கு. ஒண்ணுத்து கூட இதா இருக்கு, லிங்க் ஆயிருக்கு எல்லாம். நீங்க எதுவுமே மேனுவலா பண்ண தேவையில்ல. வேற எந்த டாக்கர் ஆப் யூஸ் பண்றேன்னு தெரியல. என்னோட ஆபீஸோட டாக்கர் ஆப். டாக்கர் போகணும். ஓகே, தமிழ் ஸ்கூல் இல்ல. லாஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ண சொன்னால என்ன நம்ம ஞாபகம் வந்துச்சு, தமிழ் ஸ்கூல்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலா தமிழ் ஸ்கூல் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் மாத்திட்டோம். இதைத்தான் லாஸ்ட் டைம் போன இதுல தப்பா போட்டிருந்தேன். தமிழ் ஸ்கூல்னு போட்டு புஷ் பண்ணிட்டு என்னங்க காணாம் தேடிட்டு இருந்தேன். இதான் இப்போ சேஞ்ச். இப்போ வந்திருக்கு பாருங்க, லாஸ்ட் புஷ் எப்போ வந்திருக்கு பாருங்க, 1 minute. இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஓகே டெலிவரி கண்டினியூஸ் டெலிவரி. ஓகே. இதுக்கப்புறம் அடுத்து இப்போ டெஸ்டிங்ல வந்து
இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இது வந்து சும்மா நார்மலா அந்த கால்குலேட்டர் டெஸ்ட் பண்ணோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெஸ்டிங்னா என்னன்னு புரியறதுக்காக இத பண்ணேன். ரியல் டைம்ல நம்ம ஸ்ப்ரிங் பூட்ட பொறுத்தவரைக்கும் டெஸ்டிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டைம் இருக்கா? டைம் என்ன? டைம் என்னங்க? 9:30 9:30. 9:30. ஓகே. எனக்கு இப்பதான் 6:30 மணி ஆகுது. ஆ, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒண்ணுத்துக்கு எழுதுவோம். ஸ்டூடண்ட் சர்வீஸ்க்கு ஒரு டெஸ்ட் எழுதுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா, கமாண்ட் ஷிஃப்ட் டி போட்டிங்கன்னா ஸ்டூடண்ட் சர்வீஸ் டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் ஆயிடும். அதில் நான் இதெல்லாம் எதுவுமே செலக்ட் பண்ணல. சும்மா நார்மலான ஒரு டெஸ்ட் கிளாஸாகவே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் கிளாஸை கிரியேட் பண்ணணும். ஃபெயிலிங் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னா, இது இன்னும் நம்ம எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா, இதை நம்ம இப்படி போட்டு வச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த இதுக்கு வந்து கரெக்டாக கண்டிப்பாக எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும். ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால இது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் என்னை மெர்ஜ் பண்ணவே விடாது. ஏன்னா இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் சர்வீஸோட இன்ஸ்டன்ஸை முதல்ல கிரியேட் பண்ணணும். இதில் வேற மார்க்கெட்டோலாம் வச்சிருக்கேனான்னு தெரியல. rate of inject மார்க் இதில் என்ன இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் சர்வீஸில் என்னெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, இந்த 3 விஷயத்தையும் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எதை யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபெயின் கிளைண்ட்டையும் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போஸ்ட்டை மட்டும் இப்போ டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அது வந்து மார்க்கெட்டோ அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அது என்ன, எதுக்கு அந்த லைப்ரரி அப்படின்னா, இப்போ இந்த annotation are not allowed here. Why? annotation semicolonல இருக்கே. இந்த மார்க்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அப்ளிகேஷன் கண்டெய்னர் உள்ளார தான் வந்து உங்களோட எல்லா இன்ஸ்டன்ஸும் போய் விழுந்துரும் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு இப்போ நீங்கள் இந்த மாதிரி இது ஆட்டோ வயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஏற்கனவே அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்குள்ளார இருக்கும். அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்குள்ளார இருக்கிறதானே எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டாம். எனக்கு டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் தனியாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் எப்படி வேணுமோ அப்படி மார்க் பண்ணிப்பேன். எப்படி வேணுமோ அப்படி மார்க் பண்ணிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்றேன். என்ன வென்னும் வரல. ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல என்னென்னலாம் தேவை, லாங் ஐடி நேம். ஓகே, என்ன வேற சொல்லுது, ஐடி வந்து லாங்கா. ஓகே, லாங்கு. இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஒன்றும் பண்ணாம புரியுதான்னு பார்த்து சாரி, நான் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் சர்வீஸை மார்க் பண்ணிட்டேன்னா, ஐயோ மார்க் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இல்லை, அந்த ரெபாசிட்ரியை. அதுக்கு பேர் என்ன ரெபாசிட்ரின்னு வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட் ரெபாசிட்ரி. மார்க் பண்ணுறதும் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்ரியை தான் மார்க் பண்ணணும்.
Get student. நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்லன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டூடெண்ட் சர்வீஸில் இந்த ரெபாசிட்டரியில் ஃபைன் பை ஐடி யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபைன் பை ஐடியை மேப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். Find by ID. ஃபைன் பை ஐடியை கூப்பிடும் போதெல்லாம் இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் ஆக்சுவலாக? ஆப்ஷனல் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட் கெட் ஸ்டூடெண்ட் ஐடி கெட் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 1L இதை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும்னா கெட் ஸ்டூடெண்ட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதா? Void. ஸ்டூடெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸில் இந்த ஒரு மெத்தட் மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான கோடு எழுதியிருக்கேன். ஓகேவா? டெஸ்ட்டில் இப்போ என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் ரன் ஆகும்போது இது என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைன் பை ஐடிங்கிற இந்த லைனை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த லைன் போட்டதும் கெட் ஸ்டூடெண்ட்ன்றதை கால் பண்ண உடனே இது எங்கே கால் ஆகும்? இங்கே கால் ஆகுமா? இங்கே கால் ஆகி இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஃபைன் பை ஐடியை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஸ்டூடெண்ட் நம்ம வெறும் இன்டர்ஃபேஸ் தான் போட்டிருக்கோம். ஆமா. அப்போ இது என்ன பண்ணும்? டேட்டா பேஸில் போய் ரியல் டேட்டா பேஸில் போய் இருக்குதான்னு போய் பார்க்க செக் பண்ணும். ரியல் டேட்டா பேஸில் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்டே ஆகாது ரியல் டேட்டா பேஸ். ஏன்னா அதுக்கான கோடிங்லாம் நம்ம டெஸ்ட்டில் எழுதுறதுக்கு எதுவுமே எழுதலை. அப்போது எனக்கு இந்த இதை கால் ஆகணும். ஆனால் இது கால் பண்ணும்போது இதோட ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நான் ஒன்று இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன்ல அது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த மார்க்கா மார்க் அதோட உண்மையான ஃபங்க்ஷன் ரன் ஆகாம நான் சொல்ற ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அதான் எப்பெல்லாம் இந்த ஃபைன் பை ஐடிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்பெல்லாம் அதை ரன் பண்ணாத. அதுக்கு பதிலாக நான் சொல்றதை ரிட்டர்ன் பண்ணிடு. இங்க தானே நீங்க ஒரு மார்க் எழுதிருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறத மார்க்கா கொடுத்து ரிட்டர்ன் பண்ண சொல்றீங்க. ரிட்டர்ன் தி ஸ்டூடெண்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்டோட நேம் மலைன்னு இருக்குன்னா அப்போ கரெக்டா அது மாதிரி நான் சொல்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுதான்னு செக் பண்ணிருக்கேன். கெட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் அதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கெட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே போகும் இங்கே ஃபைன் பை ஐடியை கால் பண்ணும். ஃபைன் பை ஐடியை கால் பண்ணால் இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நாங்கள் என்ன கொடுத்துருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து அங்கே என்ன ஸ்டூடெண்ட் நான் கொடுத்துருக்கேன்? இங்கே மலைந்திர தானே கொடுத்துருக்கேன். அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ அது அதோடைய ஸ்டூடெண்ட் நேம் அப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேம் இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலான ரிட்டர்ன் வந்ததோ அதோடைய நேமும் இதோட நேமும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஒன்றா டெஸ்ட் பாஸ். இதான் வந்து ஒரு சிம்பிளான யூனிட் டெஸ்ட். இதை ரன் பண்ணா ரன் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். அநேகமாக ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட் பிகாஸ் திஸ் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இஸ் நல்.
ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிஸ் நல்லா அநேகமா யூனிட் மார்க்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதை போடணும். எஸ், அவ்வளோதான். இப்போ இது ரன் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம தப்பா வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இங்க மலை அப்படின்னு மட்டும் போட்டு செக் இதை ரன் பண்ணனா இது ரன் ஆகல, ஃபெயில் ஆயிடும். அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது இங்க தப்பா பண்ணும்போது இங்க ஃபைன் பை ஐடிக்கு பதிலாக வேற ஏதாவது பண்றேன்னு வச்சுங்களேன். அப்படின்னு தப்பாயிடும். ஆமா, அப்பயும் தப்பாயிடும். அதே மாதிரி இங்க வர்ற இந்த ஐடிக்கு பதிலா நான் சும்மா மேனுவலா ஒரு ஐடி கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன்னா இப்பவும் தப்பாயிடும். இதை கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனா அங்க கோடு ரியல் கோட்ல நான் தப்பா எழுதியிருக்கேன், இப்பவும் தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி கோடு எழுதினாலும் அதை சரியா அது எங்காவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சோம்னா அந்த தப்பு கரெக்டாக அது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ தேவையில்லாம தப்பான ஒரு கோடு இன்டகிரேட் ஆகி ரியல் டைம் கோட்ல போகவே போகாது. அதனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இப்போ அமேசான் இவங்களோட கோட் இப்போ திடீர்னு ஒரு பேமெண்ட் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா ஏன்னா ஒரு எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க டெவலப்பர்ஸ். ஒரு மாசத்துக்கு ஒரு டெவலப்பர் வருவாங்க போவாங்க. ஒவ்வொருத்தவனுக்கும் எல்லாருக்கும் எப்படி அவன் எழுதின கோடு லாஜிக் எப்படி இவனுக்கு தெரியும். ஸோ யாராவது ஒருத்தங்க தெரியாதனமா தப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் தடுக்கணும்னாலே இந்த டெஸ்ட் கேசஸ் எல்லாமே இருக்கணும். டெஸ்ட் கேசஸ் இதுல வந்து மார்க்கெட்டோன்னா என்ன அப்படிங்கறது நீங்க இப்ப பாத்தீங்க. மார்க்கெட்டோங்கிறது ரியலா, ஏன்னா இப்ப இது ரியலா கால் பண்ணா என்ன ஆகும், உண்மையுமே ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், அது உள்ளார போய் இது உழுதான்னு பார்க்கணும், அந்த வேலையெல்லாம் பண்ணணும். அதுக்கு பதிலாக இதை மார்க் பண்ணி பார்த்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இதான் மார்க்கெட்டோ. ஓகே. இதுக்கப்புறம் மார்க் எம்பிசி அப்படின்னு ஒன்று இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துப்போம். அதோட டெஸ்ட் கேஸஸும் முடிஞ்சிடும். மார்க் எம்பிசினா என்ன, நான் உங்களுக்கு இந்த லிங்க் தரேன். ஆக்சுவலாக இந்த லிங்கை நீங்கள் எல்லாரும் படிக்கணும். ஓகே. இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க டெஸ்ட் கேசஸ். இதில் வந்து மார்க் எம்பிசி அப்படின்னா என்ன அப்படின்னா வெப் எம்பிசி டெஸ்ட் என்ன மார்க் எம்பிசி ஒரு மார்க் எம்பிசினா என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ பண்ணது சர்வீஸ் டெஸ்ட், அதாவது இந்த சர்வீஸ் கிளாஸை மட்டும் டெஸ்ட் பண்ணோம். இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த என் பாயிண்ட்லாம் போட்டிருக்கோம்ல, இதை ஹிட் பண்ணா கரெக்டா இந்த சர்வீஸ்ல இருக்கிற இந்த மெத்தட் தான் கால் பண்றோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும்னா, அப்ப இதை வந்து ஹிட் பண்ணணும் இல்லையா, டெஸ்ட் மூலியமா நம்ம இதை ஹிட் பண்ணணும். அதையும் பண்ணி காட்டுறேன். டெஸ்ட் பண்றது பெரிய வேலையா இருக்க மாட்டேங்குது. ஆனா இந்த டெஸ்ட் வந்து நம்ம ரஃபா தானே பண்ணுவோம், டெஸ்டிங் டீம் தானே பண்ணுவோம் ஆக்சுவலா. இல்ல இது வந்து டெவலப்பர் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் இதெல்லாம். ஓகே ஓகே. டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ண தெரியும், அவங்க கோடு உள்ளார நீங்க கரெக்டா எழுதுறீங்களா தப்பா எழுதுறீங்களாலாம் பார்க்க தெரியாது. எந்த இடத்துல இது தான் பார்ப்பாங்க. ஃப்ரண்ட்ல தப்பா இருக்கா, இது தப்பா இருக்கா, அது தப்பா இருக்கான்னு அவங்களுக்கு யூஐல தானே தெரியும். பேக் எண்ட் கோடு எப்படி அவங்க டெஸ்ட் பண்ண முடியும்? பேக் எண்ட் கோட் வந்து அவங்க ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு மட்டும் மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க. ஆமா, ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. எஜுகேஷன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஐடி வந்து 1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த இடத்துல ஸ்ட்ரிங் கொடுத்து பார்ப்பாங்க, எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க. எடுத்துக்கலனா என்ன எரர் சொல்லுது, கரெக்டான எரர் சொல்லுதான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட், சானிட்டி செக்ஸ் அவங்க நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்ட்ரோலர் டெஸ்ட் எழுதணும்னா டெவலப்பருக்கு தான் நிறைய வேலை இல்ல, டெவலப்பருக்கு தான் நிறைய வேலை இருக்கும். ஆட்டோ கான்ஃபிகர் எம்பிசி அப்படின்லாம் போட்டாச்சா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று எடுத்து போட்டுடலாம். இதுல இப்போ பர்ஃபார்ம்ல கெட்டு எதை கெட் பண்ண ட்ரை பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு கெட் மெத்தடை ட்ரை பண்ணலாம். எல்லாமே போஸ்டா இருக்கு. இந்த இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் டூ பிரிண்ட்லாம் வேணுமான்னு தெரியல. பிரிண்ட்னா இதோட இந்த ரிக்வெஸ்ட் வந்து பிரிண்ட் பண்றது. ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. கண்டென்ட் என்ன வரணும்,
அது என்ன கெட்டுன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? ஸ்டூடெண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா. Python. அது எப்படி ஜேசன் ரிட்டர்ன் பண்ணதுன்னு செக் பண்றது? பூலியன்னு தெரியல. சரி, ஓகே. அது இப்போ எனக்கு இது என்ன மெத்தடுன்னு தெரியல. பட் விஷயம் என்னன்னா, இப்போ இதை நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உண்மையாலுமே இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த என் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகும். ம். புரியுதுங்களா? இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணினா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இல்லையா, ம். எங்க இருக்குது இந்த கண்ட்ரோல், இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிடும். ம். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டதுக்கு அப்புறம் இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கறத நீங்க டெஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ம். இந்த மாதிரி ஃபுல்லா இப்போ நாங்க வந்து எதையுமே மார்க் பண்ணல பாருங்க. மார்க் பண்ணலன்னா இப்போ இது இது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டூடெண்ட் சர்வீஸ் போகும், அது உள்ளார போய் இது போகும், இது உள்ளார போய் இதை கால் பண்ணும். இது எதையுமே நான் இங்க மார்க் பண்ணவே இல்லை பாருங்க. ஆமா. அந்த மாதிரி பண்றதுக்கு பேரு இன்டகிரேஷன் டெஸ்ட். அதாவது எல்லா காம்பனண்ட்டும் கரெக்டா இன்டகிரேட் ஆகி கரெக்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா ரியல் டைம்ல அப்படின்னு செக் பண்றது. எதையுமே நடுவில் மார்க் பண்ண மாட்டீங்க. ம். ஆனா எல்லாத்தையுமே மார்க் பண்ணி கரெக்டா அந்த பர்டிகுலர் பீஸ் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு பேர் யூனிட் டெஸ்ட். யூனிட் பை யூனிட்டா டெஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்டை டெஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கான இன்டகிரேஷன் அதுக்கான ஏதாவது ஒரு டீம் இன்னொரு டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி தான் ரிசல்ட் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த டீம் வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணல. இப்போ அந்த நம்மளோட டீம் உள்ளார மட்டுமே வச்சு அந்த டீம் இதை கொடுப்பாங்கங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணி ஒர்க் பண்றோம். ஆனா நம்ம டெஸ்ட் பண்றது நம்மளோட டீம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்றதை மட்டும் தான் டெஸ்ட் பண்றோம்னா அதுக்கு பேர் யூனிட் டெஸ்ட். ம். அந்த டீம் கூட இன்டராக்ட் பண்ணி அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதையும் பிலீவ் பண்ணி ரெண்டு இதுவும் கரெக்டா ஒர்க் ஆகுதா, இன்டகிரேஷன் கரெக்டா நடக்குதா, இந்த டீமும் ரெண்டு பேர் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டா ஒர்க் ஆகுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு பேர் இன்டகிரேஷன் டெஸ்ட். இப்போ ம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா கண்ட்ரோலரை ஹிட் பண்ணியிருக்கோம். ம். இதுக்கப்புறம் இது ஸ்டூடெண்ட் சர்வீஸ் கிளாஸ்ங்கிறது வேற ஒரு டீம், அந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ன்றது ரெபாசிட்டரியை கால் பண்ணுது, அது வேற ஒரு டீம். ஸோ இது எல்லா கோஆர்டினேஷனும் கரெக்டா நடந்து ரிசல்ட் கரெக்டா வந்தா இந்த ரிசல்ட் வருதான்னு செக் பண்றோம். ம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு பேர் இன்டகிரேஷன் டெஸ்ட். ஓகே. இதுக்கான கோட் எல்லாமே இங்க இருக்கும். இது நீங்க ஃபர்தரா பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். பட் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. முக்கியமான விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்ப சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் யூனிட் டெஸ்ட், இன்டகிரேட்டட் டெஸ்ட்னு இருக்குன்னு. யூனிட் டெஸ்ட்னா என்ன, இன்டகிரேஷன் டெஸ்ட்னா என்ன, ம். மார்க் எம்விசினா என்ன, மார்க் எம்விசி மார்க்னா @மார்க்னா அதோடைய ரியல் பிஹேவியர் இல்லாம நம்மளா ஒரு பிஹேவியரை மார்க் பண்ணணும் அப்படின்னும் போது, இமிட்டேட் பண்ணும்போது நம்ம மார்க்குங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. மார்க் எம்விசிங்கிறது ஒரு ஒரு கண்ட்ரோலரை ஒரு என் பாயிண்ட் ஹிட் பண்ணணும்னா மார்க் எம்விசி யூஸ் பண்ணுவோம். மார்க் எம்விசி இஸ் a டூல் அண்டர் மார்க்கெட்டோ. ஆக்சுவலா இதை யூஸ் பண்ணா என்ன ஆகும்? மார்க்கெட்டோ இல்லை, ஆக்சுவலா ஸ்ப்ரிங் பூட்டோட டூல் தான் அந்த மார்க் எம்விசிங்கிறது. இதை யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா நீங்க ஒரு என் பாயிண்ட்டை ஹிட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி போஸ்ட்மேன்ல இருந்து இதை ஹிட் பண்ணுவோம் இல்லைங்களா, ம். அந்த மாதிரி கோடு மூலியமாவே நீங்க ஹிட் பண்றதுக்கான டூல் தான் மார்க் எம்விசி. ஓகே. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட். மார்க் எம்விசினா என்ன, மார்க்னா என்ன, யூனிட் டெஸ்ட்னா என்ன, இன்டகிரேஷன் டெஸ்ட்னா என்ன, அதுக்கு அடுத்து இந்த ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட்னு மேல ஒரு அனடேஷன் இருக்குல்ல, ம். இதுல முக்கியமான விஷயம் நீங்க இதை பார்க்க வேண்டியதுல இந்த டெஸ்ட் @டெஸ்ட்னு போட்டால் தான் இது ஒரு டெஸ்ட் ஃபங்க்ஷனா எடுத்துக்கும். ம். ஏன்னா பாருங்க ரன் சிம்பிளே போயிடுச்சு. ஓகே. @டெஸ்ட்னு போடணும், அதான் வந்து இதை எடுத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டப்பு அதெல்லாம் ஒன்று ஃபங்க்ஷன் வந்தது இல்லை, அது எங்கே வந்தது? செட்டப்லாம் ஒன்று வந்திருக்குமே, அது உங்க கோட்ல தானே இருந்தது. ஏதோ ஒரு கோட்ல இருந்துச்சு, எங்கே இருந்ததுன்னு தெரியல. இங்கே இருக்கு. இருக்கு. செட்டப் பிஃபோர் ஈச் பார்த்தீங்களா, பிஃபோர் ஈச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படின்னா என்ன, ஒவ்வொரு இப்போ இதில் நீங்கள் 10 டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கு முன்னாடியும் இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ம். புரியுதுங்களா பிஃபோர் ஈச்னா என்னன்னு? ம். இப்போ இந்த கிளாஸ் உள்ளார 10 டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ம். ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கு முன்னாடியும் இது ரன் ஆகும், அதான் பிஃபோர் ஈச். ம். ஓகே. பிஃபோர் ஈச் மாதிரி அப்போ என்னெல்லாம் இருக்கும், ஆஃப்டர் ஈச் இருக்கும். ம். ஆஃப்டர் ஆல்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதாவது எல்லாமே ரன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்னா அது ஆஃப்டர் ஆல். ம். பிஃபோர் ஈச்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒன்று அந்த இது செட்டப் ரன் ஆகணும், அப்படின்னா அது பிஃபோர் ஈச். ம். இது எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டேட்டா பேஸில் ஒரு லைனை போட்டுட்டீங்க. அப்போ அடுத்த ஃபங்க்ஷனை போட்டு டெஸ்ட் பண்ணும்போது டேட்டா பேஸ் எம்டியான்னு செக் பண்ணணும்னு வச்சுங்க அடுத்த ஃபங்க்ஷனில். அப்போ ஏற்கனவே போட்ட டேட்டா பேஸில் போட்டதை ரிமூவ் பண்ணணும்ல. ம்.
அப்போ ஒவ்வொரு தடையும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் ரன் ஆயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா பேஸை கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கோடை ஒவ்வொரு இடத்துலையும் போய் எழுதக்கூடாது, எழுத தேவையில்ல. அப்போ என்ன பண்ணணும், ஆஃப்டர் ரீச் போட்டு அது உள்ளார எழுதிக்கணும். ம். ஆஃப்டர் ரீச்சை போட்டு இப்போ அந்த டேட்டா பேஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா அடங்க ஆஃப்டர் ரீச் போட்டு கிளியர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது அந்த ஒவ்வொரு நீங்க எதுவும் இந்த இதெல்லாம் போய் ஒவ்வொன்றா மேனுவலா பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளார இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அதெல்லாம் அந்த பிஃபோர் ரீச் ஆஃப்டர் ரீச் அப்படிங்கிறது. ஸோ அதிகபட்சம் கேட்டா என்ன தெரியுமா கேட்பாங்க, பிஃபோர் ரீச்னா என்ன, ஆஃப்டர் ரீச்னா என்ன, மார்க்னா என்ன, இன்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுக்குற மார்க்கை இந்த கிளாஸ் உள்ளார இன்ஜெக்ட் பண்ணும். இப்போ ஸ்டூடெண்ட் சர்வீஸ் உள்ளார தான் உங்களுக்கு இதெல்லாம் தேவை, ம். அது உள்ளார ஆட்டோமேட்டிக்கா இன்ஜெக்ட் பண்ணிக்கும். அதான் இன்ஜெக்ட் மார்க்ஸ். ம். மார்க்னா அது உள்ளார என்னெல்லாம் இன்ஜெக்ட் ஆக போதோ அதெல்லாம் மார்க். இப்போ இது வந்து இன்ஜெக்ட் ஆக போகுது, எது உள்ளார இன்ஜெக்ட் ஆக போகுது, ஸ்டூடெண்ட் சர்வீஸ் உள்ளார இன்ஜெக்ட் ஆக போகுது. ம். அதான் இது இது வந்து இன்ஜெக்ட் மார்க்ஸ், இது ஜஸ்ட் மார்க். பட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களை கேட்கறதுன்னு பார்த்தா அதிகபட்சம் மார்க்னா என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பா டெஸ்டிங் பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா மார்க்னா என்னன்னு தெரியுமா, மார்க்கிட்டோனா என்ன, மார்க்கிட்டோனா இந்த மார்க்குங்கிற இதுவே வந்து மார்க்கிட்டோங்கிற லைப்ரரியில தான் வருது. ம். ம். பாத்தீங்களா, ம். மார்க்கிட்டோங்கிறது தான் மார்க் ஃப்ரேம் ஒர்க் ம். நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல யூஸ் பண்றது. அதே மாதிரி இப்போ இதெல்லாம் கேட்பாங்க, இதுல என்ன மார்க் எம்பிசினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா, ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட்னா என்னன்னா இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் கான்டெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ இங்க தான் அப்ளிகேஷன் கான்டெக்ட் வந்து லோட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ம். லோட் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்கிற எல்லா இதுவுமே இன்ஸ்டான்ஷியேட் ஆகி அப்ளிகேஷன் கான்டாக்ட்ஸ்ங்கிற ஒரு டப்பாவுல போய் அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகி வச்சுக்கும். ஸோ யார் எப்போ கேட்டாலும் அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுக்கும். அதான் ம். ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னர் அண்ட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்டை டெஸ்ட்ல லோட் பண்றதுக்கு இந்த இந்த இது இந்த லைன், இந்த ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படிங்கிற அனோடேஷன், திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ரியல் கோட்ல இங்க ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எழுதுறீங்கல்ல, ம். இதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா காம்பனன்ட்லாம் லோட் ஆகி உங்களோட எல்லாமே வந்து கரெக்டாக இதாகிடும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட்னு போட்டிங்கன்னா உங்களோட கான்டெக்ட் எல்லாமே லோட் ஆகி உங்களுடைய அப்ளிகேஷன் ரெடி ஆகிடும். ம். அது லோட் ஆனாதான் அது உள்ள இருக்கிறதெல்லாம் உங்களால் எடுக்க முடியும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட்டுங்கிறது லோட் ஆனாதான் அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ங்கிறது ரெடி ஆகும். அப்ளிகேஷன் கான்டெக்ட்ங்கிறது ரெடி ஆனாதானே இந்த ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்லாம் உங்களால் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா யார் ஏற்கனவே அதெல்லாம் இன்ஸ்டான்ஷியேட் ஆகி வச்சிருந்தா தானே கேட்கும்போது கொடுக்க முடியும். ம். அதெல்லாம் இன்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான டெஸ்ட்ல இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அனோடேஷன் இருக்கணும். ம். ஸோ சிம்பிளான ஆன்சர் என்னன்னா அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டை லோட் பண்றதுக்கு டெஸ்ட்ல யூ நீட் தி ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அனோடேஷன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில. ம். ஆக்சுவலா இவ்வளவுதான் இதுக்கு பதிலே சொல்லணும். ஓகே. அதுக்கு மேல நிறையலாம் பேசினா அவங்க அதுல இருந்து அப்புறம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ம். இதுல என்னன்னா நம்ம ஏதாவது ஒன்று பதில் பேசும்போது நமக்கு ஏதாவது ஒன்று தெரியாத சொல்லிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியல, ஏன்னா நம்ம தப்பா சொல்லணும் அவங்களுக்கு தெரியும்ல. அப்ப அது அவங்களுக்கு சரியா அதுல தெரியுதா விஷயம் இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எது தப்பா சொன்னமோ அதுல இருந்தா நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நிறைய விடலாம் கூடாது. எது எதுவோ அது இருக்க மாட்டோம் அப்படி மட்டும் சொல்லிட்டு கப்புன்னு விட்டுறணும். ம். வேற என்ன, அவ்வளவுதாங்க. டெஸ்டிங், யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட், மார்க்கெட்டோ, மார்க், ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட், ஆட்டோ வயர்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இந்த டெஸ்ட்டுங்கிறது இது வந்து ஜே யூனிட் 5 இப்போ நம்ம பார்த்தது. ஜே யூனிட் 4 அதெல்லாம் இருக்கு, ஆனா ஜே யூனிட் 5 தான் லேட்டஸ்ட். லேட்டஸ்ட்ங்கிறத எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இது ஏன் இதாகுதுன்னு தெரியல, இதை வேணா நான் அப்புறமேட்டுக்கா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் தட்ஸ் இட். ஸோ இப்போ உங்களுக்கு ஜென்கின் என்னன்னு தெரியும், கிட்டப் ஆக்ஷன்ஸ்னா அது இந்த மாதிரி போடணும், ஜென்கின்னா இப்படி போடணும், அவ்வளவுதான். பட் எல்லாமே ஒரு சிஐசிடி டூல் தான், தட்ஸ் இட். சர்க்கிள் சிஐன்னு ஒன்று இருக்கு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சர்க்கிள் சிஐன்னு ஒரு டூல் இருக்கு, இதே மாதிரி ஜென்கின் மாதிரி இந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு 2-3 டூல் கூட இருக்குங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டூல் வச்சிருப்பாங்க. அதனால இது முக்கியம், ஒவ்வொன்று எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இதுல இருக்கிற கோடும் ஒரே மாதிரியா இருக்கு. இப்போ இதுல வந்து யாமல் மாதிரி எழுதுறோம், ஜென்கின்ல வேற மாதிரி எழுதுறோம். அப்போ இது எல்லாத்தையும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சா வச்சுட்டு இருக்க முடியும், பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுல ஏதாவது எழுத வேண்டியது இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இதை இப்போ என்ன பண்ணேன், இதை காப்பி பண்ணி போட்டு அப்படியே எழுதல. அந்த மாதிரி இதை உங்களுக்கு படிக்க தெரியணும், அவ்வளவுதான். ஸ்டேஜஸ் உள்ளார ஸ்டேஜ்னு இருக்கு, ஓகே. ஸ்டேஜ் உள்ளார ஸ்டெப்னு இருக்கு, ஓகே. இதே மாதிரி நம்ம ஒன்று போட்டுறோம்னா இதே மாதிரி காப்பி பண்ணி அப்படியே போட்டுருவோம், அவ்வளவுதான்.
ம். ஆனா இது எதுக்குன்னு தெரியணும். இப்ப இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா அது எங்க போய் மாத்தணுங்கிறது தெரியணும் அவ்வளவுதான். சோ ஜென்கின் ஃபைல் தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லணும். ம். சரி தெரியுமா? ஓ சூப்பரா தெரியும். GitHub ஆக்ஷன்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இந்த இந்த மாதிரி GitHubல ஒர்க் ஃப்ளோஸ்ங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அது உள்ளார நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ட்ரிகர் பாயிண்ட் இதெல்லாம் ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து புஷ் ஆகும்பொழுது ட்ரிகர் ஆகும். இது வந்து பிஆர் ரைஸ் ஆகும்போதெல்லாம் ட்ரிகர் ஆகும். ம். எப்போ இந்த பைப்லைன் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான பதில் அது. ஸோ இது வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ். ஸோ ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய ஜாப்ஸ் எல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்கின் வந்தாலும் இல்லை இந்த மாதிரியான சிஐசிடின்னு வந்தாலும் இதுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலாக கேட்கவே மாட்டாங்க. அப்படி உனக்கு தெரியுமா ரெஸ்யூம்ல இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. அதான் இங்கே முக்கியம். அது ஏன் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ரிக்ரூட்டர்ஸ் உங்களை யார் வந்து வேலைக்கு எடுப்பானா ஒரு இன்ஜினியரோ இல்லை வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனோ எடுக்க மாட்டாங்க. ஒரு ஐடி ரெக்ரூட்டரா? ஐடி ரிக்ரூட்டர் நான் டெக்னிக்கல் பர்சன் தான் எடுப்பாரு. அவர்கிட்ட என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதெல்லாம் இப்போ எங்களை வந்து கேட்பாங்க உங்களுக்கு உங்க டீமுக்கு என்ன மாதிரி ஆள் வேணும்பா அப்படின்னு சொன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன். எனக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும், ஜெயின்வெட் தெரிஞ்சுக்கணும், டிப்ளாய்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், சிஐசிடி தெரிஞ்சுக்கணும், ஜென்கின் தெரிஞ்சுக்கணும், ஆக்ஷன் இதெல்லாம் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சுப்பாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு லிங்க்டின்ல அண்ட் மற்ற எல்லா போர்ட்டல்லையும் போட்டு அந்த கீவேர்ட்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ரெஸ்யூமே சர்ச் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்க ஒருவேளை ஜென்கின் தெரியல, சிஎஸ்சிடி தெரியல நீங்க போடலன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் அந்த ரெக்குயர்மெண்ட் இல்ல. ஸோ ஓகே உங்களுக்கு சிஐசிடி உங்களோட ரெஸ்யூம்ல சிஐசிடி இல்ல இன்னொருத்தன்ல இருக்குன்னா அதை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒண்ணு விடாம இதெல்லாமே ஆக்சுவலா ரியல் டைம்லயோ இல்ல இதுலயோ வந்து ரொம்பலாம் பெருசா தேவையே கிடையாது. பட் நம்ம புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறோம். இதெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஒரு 2 மணி நேரம் உட்காந்தோம் இதுல என்ன பெருசா நீங்க என்ன கோடிங் மாதிரி என்ன கஷ்டமானதா? சும்மா தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் இதெல்லாம். இது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இது கிடையாது. அதுக்காக போயிட்டு அதை விட்டுட்டு அதை அந்த கீவேர்டை ரெஸ்யூம்ல விட்டுட்டு எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்க டன் மேட்டர் ஓவர். நம்ம டிப்ளாய்மெண்ட் பத்தி இப்போ டிப்ளாய்மெண்ட்னா இப்போ எப்படி சிஐசிடி இதெல்லாம் பார்த்தோமோ இதே மாதிரி நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்வரில் க்ளவுட் சர்வரில் நம்மளோட அப்ளிகேஷனை போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். அது ஒன்று தான் பாக்கி இருக்கு. அது முடிச்சிட்டோம்னா எவ்ரிதிங் இஸ் செட். இதுக்கப்புறத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெப்பாசிட்டரி போட்டு நம்ம அது உள்ளார எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டே வரலாம். இப்போது இங்கே நோட்ஸ்னு போட்டு நான் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நான் முடிஞ்சால் எழுத ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொன்றா. ஆனால் நீங்களும் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு லிங்க் கொடுத்தேன்ல அதில் போயிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா